ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினி 6 மாத பரோல் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை திரும்பப் பெற்றுள்ளார். விவரங்களை செய்தியாளர் முகேஷ் வழங்க இணைந்திருக்கிறார். கேட்டு பெறலாம். முகேஷ், விவரம் என்ன? பத்மபிரியா, முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 28 ஆண்டுகளாக சிறை தண்டனை ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நளினி தனது மகள் திருமண ஏற்பாடுகளுக்காக 6 மாத பரோல் வழங்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு ஜூலை மாத இறுதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு ஒரு வருட காலமாக நிலுவையில் இருந்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழக அரசு நவம்பர் மாதம் ஒரு பதில் மனு தாக்கல் செய்தது. நளினியை பரோலில் அனுமதித்தால் அவர் வெளிநாடு சென்று தப்பித்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சிபிஐ விசாரித்து வரும் வழக்குகளில் மத்திய அரசு தொடர்ந்த உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கும் நிலுவையில் இருக்கிறதால் இந்த தற்போதைய நிலையில் பரோலில் அனுமதிக்க முடியாது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. அதற்கிடையே பேரறிவாளனுக்கு பரோல் வழங்கியது போல் தனக்கும் 6 மாதம் வழங்க வேண்டும் என்றும் கூடுதல் மனுவும் தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் நேற்று உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு, அதாவது 7 பேர் விடுதலை தொடர்பாக மத்திய அரசிடம் கருத்து கேட்கவில்லை, தமிழக அரசை முடிவெடுத்து அவர்கள் விடுவிப்பது தொடர்பாக முடிவெடுக்கலாம், ஆளுநரிடம் பரிந்துரை பெற்று விடுவிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் 6 மாதம் பரோல் வேண்டும் என்ற ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்த மனுவை தற்போது வாபஸ் பெற்றுக் கொள்வதாக நீதிபதி முன்பு அவரது தரப்பு வழக்கறிஞர் முறையிட்டார். அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நளினி தனது மனுவை வாபஸ் பெறும் வகையில் மனுவை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். பத்மபிரியா, நளினி வழக்கறிஞர் என்ன சொல்கிறார்? நளினி தரப்பு வழக்கறிஞர் நேற்றே இது தொடர்பாக நம்ம ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த போது, உயர்நீதிமன்றத்தில் 2 வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறோம், அதாவது சட்டப்பிரிவு 161 பயன்படுத்தி முழுமையாக விடுவிக்க வேண்டும், மத்திய அரசின் கருத்தை கேட்காமல் தங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை மீது அரசு முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதன் அடிப்படையில் விடுவிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல 6 மாத பரோல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை இன்று வாபஸ் பெறுவதாக தெரிவித்திருந்தார். அதன்படிதான் இன்று மனுவை வாபஸ் பெறுவதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு அடுத்த கட்டமாக தமிழக உள்துறை அமைச்சகத்தையும் அதே போல சிறைத்துறை டிஜிபியையும் சந்தித்தும் சிறை கண்காணிப்பை சந்தித்து மனு கொடுக்க இருப்பதாகவும், அந்த மனுவை கொடுப்பதற்கு ஏதுவாக பரோல் கோரும் விண்ணப்பத்தை வாபஸ் பெறும் நோக்கத்தில் தான் இன்று முறையீடு செய்தோம். அதையும் நீதிபதி ஏற்றுக்கொண்டு மனுவை தள்ளுபடி செய்திருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவே தெரிவித்திருக்கிறார். பத்மபிரியா, தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகேஷ்.